கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் என்னன்னா, அவரை பற்றினதான ஒரு இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவருடைய நீதி எவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்பதை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பாங்களாம். அப்ப இன்றைக்கு நம்ம அவரை நம்ப முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, நம்ம அவருடைய அன்பை குறித்து இன்னும் சரியாய் உணரவில்லை, அவருடைய வல்லமையை குறித்து நம்ம சரியா உணரல. அதனால தான் நம்ம இன்றைக்கு அவர் மேல முழுமையுமாய் நம்பிக்கை வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அவரை தேடுகிறவர்கள், அப்போ அவரை தேடி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம், கைவிட மாட்டாராம். அதனாலதான் சங்கீதம் 105:4 கூட சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ அவர் வல்லமையை நாடி அவரை தேடும் போது, அங்கே அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அப்போ இன்றைக்கு நம்ம யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம், எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எந்த மனிதர்களுடைய வார்த்தை நம்மை ஆற்றும் தேற்றும் என்று சொல்லி மனிதர்களுக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறோமா, எதை குறித்து நம்ம அதிக வாஞ்சையோடு நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம சங்கீதம் 34:10 பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒண்ணுல கூட குறைவில்லாதபடி அவரை தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எபிரேயர் 11:6 கூட நம்ம பார்க்கிறோம், அவரை தேடுகிறவர்கள் அவர்களுக்கு பலன், தேடுகிறதுனால அவர்களுக்கு அந்த பலன் உண்டுன்னு விசுவாசிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு நம்ம தேடுறோமா, நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவரிடத்துல நம்ம கேட்கிறோமா, நிச்சயம் நமக்கு அந்த எல்லா ஜெபங்களுக்கும் அவரை தேடுகிற நமக்கு நிச்சயமாய் பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 40:31 கூட பார்க்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம், பலன் அடைவாங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்களாம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம அற்புதம் அடங்கியிருக்கிறது. சங்கீதம் 16:11 பார்க்கிறோம், அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய சமூகத்தை தேடுறவங்களுக்கு நித்திய ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தினால தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அப்ப அது எப்ப நடக்கும்னா, அங்க அவரையே பற்றி கொண்டு அவரையே தேடி. அதனாலதான் எரேமியா 29:13 கூட பார்க்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ அவரை முழு இருதயத்தோடும் நம்ம தேடும் போது அவரை கண்டுபிடிப்போம். அவர் வார்த்தை நம்மை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்கிறத கண்டுபிடிப்போம். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க பார்க்கலாம். இப்படித்தான் வேதத்துல ஒரு சம்பவம், எப்படி ஒரு ராஜா கர்த்தரை தேடினது நிமித்தம் அங்கே எவ்வளவு பெரிய நன்மை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் ஓடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்போ இந்த 3 தேசத்தாரும் அவர்களுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ அவ்வளவு பெரிய ராஜாதான், ஆனா அங்க தன்னுடைய மேன்மையை பார்க்கல, தன்னுடைய படைபலத்தை பார்க்கல. அவன் யாரை தேடுறான், கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் தேசம் முழுவதற்கும் அங்கே உபவாசத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்படியே யூதா தேசத்தார் எல்லாரும் அங்க கர்த்தரை தேட வர்றாங்க. அங்க யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்புல யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையில் நின்று அங்க ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். அதுல சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ இங்க அவருடைய நாமத்தை அறிந்தவராய் இங்க யோசபாத் நிற்கிறத பார்க்கலாம். அதனாலதான் அங்கே கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்து அங்க கர்த்தரை தேடுகிறதற்கு அவர் அங்கே ஒருமித்து கூடியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க அடுத்து சொல்றாரு 11-12 நம்ம பார்க்கும்போது, இப்போது இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்க யோசபாத் ராஜா வேற எந்த ராஜாட்டையும் ஹெல்ப் கேட்கல, யாருக்கிட்டையும் போய் நிக்கல. அங்க சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, அதனால எங்க கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம்னா கூட மனிதர்களை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதே பல வேளைகள்ல பார்க்கிறோம். இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு ஆறுதல் செய்ய மாட்டாங்களா, இவங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க யோசபாத் அவரையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம்? தேடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் யகாசியேல் மேல இறங்கி அங்க சொல்றாரு, யோசபாத்தை கேளுங்கள், சகல எருசலேமின் குடிகளே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப முழு இருதயத்தோடு தேடும்போது அவர் வார்த்தை அங்க கடந்து வருது. அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அப்ப இந்த வசனம் கிடைச்ச உடனே யோசபாத்துக்கு மிகுந்த தைரியம் வந்துருச்சு. இந்த யுத்தத்தை அவர் தானே பண்ண போறாரு, நான் எந்த யுத்தமும் செய்ய வேண்டியது இல்லையேன்னு சொல்லி அங்கே பாடகர்களை முன்னிறுத்தி அங்கே அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு எதிராய் வந்த அந்த 3 தேசத்தாரும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ அங்க என்ன நடக்குது? அவங்க உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது 3 நாள் அவங்க கொள்ளையிட்டாங்களாம். பெராக்காவில் நன்றி செலுத்துறதுக்கு கூடுனாங்களாம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அப்போ ஒரு கர்த்தரை தேடின அந்த யோசபாத்துக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடலை. எல்லாவற்றையும் அவங்க பயத்திற்கு ஈடாக அங்கே மிகப்பெரிய கொள்ளை அவர்களுக்கு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி கர்த்தரை தேடுகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, கர்த்தரை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிட மாட்டீர். உமது நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.